வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுதும் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் மத்தேயு 7:23. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இப்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லா காரியம் செய்யறோம். ஆனா இந்த 3 அசுத்தாவி நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கு. பிள்ளைகளுக்கு எப்பவுமே இந்த 3 காரியம் பின்னாடி தொடர்ந்துகிட்டே வரும். ஏன்னா பிசாசு இவர்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எதனால் இயேசு கிறிஸ்து இவர்களை அறியவில்லை என்று கூறுகிறார் என்றால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒழுங்காக அறியவில்லை. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்திருந்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து அறியேன் என்று கூற மாட்டார். எப்படி இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை என்று மத்தேயு 7:22 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உழைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆனால் நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லுவார்னா, இவர்கள் அவரை ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை. 3வது கடவுளாகவும் 2வது கடவுளாகவும் 3 தன்மையில் செயல்பட்டார், 3வது நிலையில் செயல்பட்டார் என்று இவர்கள் அறிந்து கொண்டிருப்பதனால் இவர்களை பார்த்துதான் கர்த்தர் கூறுவார், நான் உங்களை ஒரு காலமும் அறியேன் என்று கூறுவார். இவர்கள் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் கூறுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே ஒரு தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகவே தான் அவர் இருந்து நமக்கு வசனங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் என்றாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் ஒரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதைத்தான் சுவிசேஷமாக கூற வேண்டும். அதுதான் சுவிசேஷம். அவர் பிதா கிடையாது, பிதா இன்னொருத்தர் இருக்காரு. அவர் உங்களை பார்த்து தான் சொல்லுவார், நான் உங்களை அறியேன் என்று. நாம் யோவான் 8:41 என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். அப்படின்னா இங்கே யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு என்று யூதர்களே இங்கே சொல்கிறார்கள். அப்படின்னா வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன கூறுகிறேன் என்றால், ஒரே பிதா உண்டு, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று கூறுகிறது. அவரே ஒரே தேவன் என்று கூறுகிறது. அப்படின்னா ஒரே பிதா நமக்கு உண்டு. அது யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது.